வாழ்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். பல கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பலர் அவர்களின் படைப்புகளில் இயற்கையை மதித்தார்கள், போற்றினார்கள். இணையற்ற அழகுடைய இயற்கையை பற்றி இங்கு நான் பேச வந்துள்ளேன். இயற்கை இல்லாமல் மனிதக்குள்ள உயிர் வாழ்வது சாத்தியமற்றது. இயற்கை இல்லாமல் மனிதக்குள்ள உயிர் வாழ்வது சாத்தியமற்றது. அதை மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனித இனம் செழிக்க இயற்கை இன்றியமையாதது. நாம் காணும் அனைத்தும் இயற்கையின் படைப்பே ஆகும். இயற்கை என்பது ஓடும் மாறுகள், அழகான பள்ளத்தாக்குகள், உயரமான மலைகள், பாடும் பறவைகள், கடல்கள், நீலவானம், நில ஒளி, மழை, எண்ணற்ற விலங்குகள், இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இயற்கை உண்மையில் பூமிக்கு கடவுள் கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு. இயற்கை உண்மையில் பூமிக்கு கடவுள் கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு. நாம் இயற்கையை அன்னை இயற்கை என்று அழைக்கிறோம். ஏன் தெரியுமா? நம் தாயை போலவே அவள் நமக்கு தேவையான அனைத்தையும் கேட்காமல் கொடுக்கிறாள். பசியார பழங்கள், தானிய வகைகளை கொடுக்கிறது. இத்தகைய பேரன்மை காட்டும் இயற்கையை பாதுகாப்பதே ஒவ்வொரு மனிதனின் தலையா கடமையாகும். ஆனால் இன்று நான் கவலைப்படுவது என்னவென்றால், நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். சாக்கடைகளும் தொழிற்சாலை கழிவுகளும் ஆற்றில் கலக்கின்றனர். அதனால் ஆறுகள் தூய்மையை இழக்கின்றது. ஊர்திகள், தொழிற்சாலைகள், அனல்மின் நிலையங்கள் போன்றவற்றால் காற்றுகள் தூய்மையை இழக்கிறது. வேளாண்மையில் ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் நிலம் நச்சுத்தன்மையை அடைகிறது. பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் இயற்கையை பாதுகாக்க பல்வேறு வழிகளை பயன்படுத்தினாலும் தனி நபர்களும் தங்கள் பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும். மரம் நடுதல், காகித பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல், தண்ணீர், மின்சாரம், எரிபொருள் வீணாவை தடுப்பது, நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். நம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கை இன்றியமையாது. எனவே அதை தூய்மையாக வைத்து நமது வருங்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.